ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினி மணிகண்டன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னெண்ட்டாக அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறதையும் அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் இது பண்ணி டச் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற இது காமிக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவும் போல் இருக்கிற மாதிரி இருந்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் நம்மளுக்கு தள்ளி போகும். ஓகேங்களா? பீரியட்ஸ் தள்ளி போகிறத மட்டும் நம்ம ரீசனாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு டிலே ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு மந்த் பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கிறவங்களால நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் அவங்களால எந்திரிக்க முடியாது. ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒயிட் எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக இருக்க மாதிரி நம்மளுக்கு இருக்காது. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி ஃபீல் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த சாப்பாடை பார்த்தாலும் எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிடிச்ச விஷயம்லாம் இப்போ பிடிக்காத மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ஸ்வீட்ஸ் பிடிக்குதுன்னா, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி கன்சீவாக இருக்கோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்வீட்ஸே பிடிக்காத மாதிரி இருக்கும். இந்த பருப்பு ஐட்டம், இந்த சாப்பாடு வேகும் இல்லைங்களா, அந்த குக்கர் வரும்போது அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா, மார்னிங் வாமிட்டிங் சென்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சஸ் இருக்காது. அவங்களோட உடம்ப பொறுத்து அப்படி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வச்செல்லாம் செக் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 50 டேஸாவது ஆகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரெக்னன்சி என்ன ஆச்சுன்னா, எனக்கு 10 டேஸ் தள்ளி போச்சு. பட் ஆனால் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஓகேங்களா? 10 டேஸ் தள்ளி போச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு, சரி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சி செக் பண்ணலை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு இருந்தோம். பட் அதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் டேவே நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதை வச்சு தான் நானும் உங்களுக்கு என்னோடய இதை தான் நானும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆனதே எனக்கு தெரியலை. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா, இந்த வாமிட்டிங் சென்ஸோ இல்லை எதுவுமே இருந்ததில்லை. டயர்ட்னஸோ தலை சுற்றல் அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாமே எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு எப்பவும் போல் இருந்தேன். எப்பவும் போல் எல்லா வேலையுமே செய்ய முடிஞ்சுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரோட உடம்ப பொறுத்து தான் நம்ம இது பண்ண முடியும். பட் ஆனால் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, மயக்கம், வாமிட் இதெல்லாம் இருக்கும். ரெகுலராக எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். நம்மளால் வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். சாப்பாடு எடுத்துக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது. இப்போ நார்மலாக அவங்க 10 டேஸ் டிலே ஆகிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணாமலும் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க அப்படி பீரியட்ஸ் ஆகாமலே ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம அதை கிட்டு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி 60 டேஸ் வரைக்கும் செக் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு யூரின் நைட் டைம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, யூரின் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸோ இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் லைட்டாக பசிக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது போக மயக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும்.
ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் சரிங்களா. அதை தவிர்த்து காலையில் நம்மளால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியாது. அப்படியே நல்லா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா ரொம்ப இதுவாக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம, அது சின்ன வேலையாக தான் இருக்கும், ஆனால் அது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிம்டம்ஸில் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதை இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருப்பாங்க. பட் ஆனால் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.